கடலூரில் கஞ்சா போதையில் கத்தியால் ஒருவரை வெட்டிய வழக்கில் கை கால்களில் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதி தனது மனைவியுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் பாதுகாப்பில் இருந்த கைதி பிறந்தநாள் கொண்டாடியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரவுடி சூர்யா என்பவர் பட்டாக்கத்தியுடன் நடனமாடினார். பின்னர் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியை வீசியபடி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் சென்று கொண்டிருந்த பிரகாஷ் என்பவர் மீது வெட்டு விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் ரவுடி சூர்யாவை கைது செய்ய சென்றுள்ளனர். ஆனால் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற சூர்யா கீழே விழுந்ததில் அவரது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து ரவுடி சூர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் கைதிகள் பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் ரவுடி சூர்யா கடந்த 1ஆம் தேதி இரவு தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்புடன் மனைவி மற்றும் நண்பர்களுடன் அவர் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடியதுடன் தனது மனைவிக்கும் கேக்கை ஊட்டிவிட்டுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலைய முதுநிலை காவலர் சாந்தகுமார், ஆயுதப்படை காவலர்கள் வேல்முருகன், கவியரசன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் உத்தரவிட்டுள்ளார். பிறந்த நாள் கொண்டாடிய ரவுடி சூர்யா இரவோடு இரவாக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் மருத்துவமனையிலேயே தனது பிறந்த நாளை மனைவியுடன் கேக் வெட்டி கொண்டாடிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.